ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்கள் நேயர்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கங்கள். பௌர்ணமிக்கு அடுத்த நாளாக பிரதமை திதியில் தை மாதம் பிறக்கிறது. மிகவும் சிறப்பான நாள். சந்திர பகவானின் முழு நிலவின் ஒளி வீச்சின் காரணமாக 12 ராசிக்காரர்களும் சிறப்பாகவும் 12 லக்னக்காரர்களும் சிறப்பாகவும் இருப்பார்கள். ஆக அந்த பௌர்ணமி நிலவின் ஒளியில் பூமி எப்படி குளிர்ந்திருக்கிறதோ அப்படியே 12 ராசிக்காரர்களும் நேயர்களும் 12 லக்னத்துக்காரர்களும் சிறப்பாக இருப்பார்கள். மேலும் இந்த தை மாதத்தின் சிறப்பு உத்தராயண காலம் ஆரம்பமாகிறது. உத்தராயண காலத்தில் தான் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருந்ததாக புராணங்கள் சொல்கிறது. அதன் பிறகு பற்றி இருக்கிறென்றால் உத்தராயண காலத்தில் புண்ணிய காலம் எது செய்தாலும் சிறப்பாக இருக்கும். மேலும் வள்ளலார் சுவாமிகளின் பூஜை இருக்கிறது. ஜோதி தரிசனம் ஒன்று இருக்கிறது. மேலும் பார்த்தீர்கள் என்றால் சிறப்பான காலம். இங்கு சொல்ல வேண்டுமென்றால் இந்த தை மாதத்தில் பொங்கல் திருநாள், தை திருநாள், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். உலகத்திற்கு வழி பிறப்பது போன்று, நல்ல வழி பிறப்பது போன்று 12 ராசிக்காரர்களுக்கும் நல்ல நல்ல நிலைகள் வந்து கொண்டே இருக்கும். சில ராசி நேயர்களுக்கு குறைபாடுகள் இருந்தாலும் கூட இந்த பௌர்ணமி நாளில் தை மாதம் பிறந்திருப்பதால் எல்லோரும் சுபிட்சமாகவும் நன்றாகவும் இருப்பார்கள். பல அன்பர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்களும் பல நிலைகளில் உயர்வும் நடக்கும். ஆகவே இந்த தை மாதம் மிகவும் உலகத்திற்கு எப்படி சிறப்பாக இருக்கிறதோ அதுபோன்று 12 ராசிகளும் சிறப்பாக இருக்கும். மகர ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற காலம் தை மாதமாக கருதப்படுகிறது. இந்த தை மாதத்தில் மகர ஜோதி, சபரிமலையில் மகர ஜோதி தெரிகிறது. மகர நட்சத்திரத்தில் அன்று மகர ஜோதி தெரிகின்றது. அது உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான ஐயப்பனுடைய திருவிழாவும் இந்த தை மாதத்தில் வருகின்றது. ஐயப்ப பக்தர்கள் அங்கு செல்கிறார்கள். உத்தராயண காலத்தில் பல புண்ணிய காலங்கள் நடக்கின்றது. ஜோதி தரிசனம் தெரிவது போன்று வடலூரில் அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை ஜோதி ராமலிங்க சாமியுடைய ஜோதி தரிசனமும் அங்கு வடலூரில் சிறப்பாக செய்யப்படுகிறது. அணைய அடுப்பு என்று கருதப்படுகின்ற வடலூரில் இன்று வரை பசிப்பினியை போக்குகின்ற அந்த அணையா தீபம் எரிந்து கொண்டும் ஏழை மக்களுக்கு உணவளிக்கின்ற அந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றார்கள். தை மாதம் அத்தனை சிறப்பு வாய்ந்தது. தனுசு ராசி மெய்யன்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுக்கு 4இல் ராகுவும் 6இல் குருவும் 10இல் கேதுவும் 3இல் சனியும் இருக்கின்ற நிலையும், சனியோடு சுக்கிரன் சேர்ந்திருக்கின்ற நிலை இருக்கின்றது. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற கிரக நிலைகள். ஆகவே நீங்கள் இதுவரை உங்களுக்கு நீங்களே கேள்விக்குறியாக என்ன ஆகும் சும்மா பயந்துக்கிட்டே இருப்பீங்க. எதுக்கும் பயப்படாதீங்க. காலபுருஷ தத்துவத்தில் 9வது இடம் தனுசு. அந்த தனுசில் இருக்கிற ஆண் பெண் அத்தனை பேர்களும் தேவையில்லாத பயங்களையும் கவலைகளும் உள்ளே வச்சுக்கிட்டு வீணாக கவலைப்படுவீங்க. அந்த நாளில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களை தைரியத்தை வழங்கி உங்களை சிறப்பாக வழிநடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதே போன்று 6இல் குரு பகவான். அந்த 6இல் குரு என்ன பண்ணுவார்? சரியானபடி ஒத்துழைப்பு இல்லாமல் சிரமப்படுத்துவார். அதே நேரத்தில் 3இல் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுக்கு சேர்த்து உங்களை செயல்படுத்தி கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் வீட்டில் ஒரு புதுசாக ஒரு பொருள் ஏதாவது வாங்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வரும். இடங்களை வாங்க வேண்டிய இயல்பான நிலையில் உங்களுக்கு வரும். இடமாற்றம் சற்று வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதற்காக எங்கே ரொம்ப தூரம் கடல் கடந்து போய்டும் பயப்படாதீங்க. சும்மா ஒரு பேருக்காவது ஒரு 10 கிலோமீட்டர் போய் ஒரு 2 நாள் இருந்துட்டு கூட வரலாம். தப்பு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய தொல்லை எதுவுமே இல்லை. 3இல் சனி இருக்கார். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால ஒரு அசாத்தியமான ஒரு துணிச்சல் தைரியம் இருக்கும். அதே நேரத்தில் 6இல் குரு பகவான் ஆதரவு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான பணம் தந்து கொண்டு தான் இருப்பார்கள். ஆகவே பார்த்தீங்கன்னாக்கா 3இல் சனி சூரியன் உங்களுக்கு ஒரு தைரியத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து கொண்டு தான் இருக்கும். அந்த குரு பயிற்சி உங்களுக்கு வரும்பொழுது மே மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் நினச்சபடி செய்யலாம். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன, இப்போ ஒரு வீடு வாங்கணுமா, வீடு வாங்கிடுவீங்க. அது எப்படி பணம் வரும்? எப்படியோ வந்துடும். கவலைப்படாதீங்க. நல்ல வழியில் தான் வரும், தப்பான வழியில் இல்லை. கண்டிப்பாக உங்களுடைய உண்மைக்கும் நேர்மைக்கும் இந்த காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் உங்களுக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம்ன்றது
அப்பாவுக்கு உண்டான இடம் பிதுர்ஸ்தானம். அந்த பிதுர்ஸ்தானத்தில் அப்பா மேலே இருக்கிற அந்த ஒரு தனி ஸ்பெஷல் கேர் அப்பா மேலே பாருங்கள். மூதாதையர்கள் பெரியவங்க அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு ஒரு அனுசரணையான ஒரு சொல் உபகாரம் செய்யலாம், பேசலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு அனுசரணையாக நீங்கள் நடந்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து இயல்பாக எல்லாமே சிறப்பாக நடந்து வந்துக்கிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்கிற அம்மன் ஆலயங்களுக்கு சென்று வருவது சிறப்பான பரிகாரமாக கருதப்படுகிறது. ஆகவே சனி பகவானுடைய தொல்லை எதுவுமே இல்லை. ஆகவே உங்களுக்கு அந்த 10ல் கேது இருக்கும்போது உங்களுக்கு தொழில் மாற்றங்கள் வரும். 10ல் ஒரு பாம்பாது இருக்கணும், ஒரு பாவியாது இருக்கணும்னு சொல்லுவாங்க. 10ல் ஒரு பாம்பே உங்களுக்கு இருக்குது. அதனால் தொழில் சிறப்பாக அமையும். உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும், வெளி மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும், வெளி மாவட்டங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இயல்பாக அமையக்கூடிய தருணங்கள் இது. எதுவாக இருந்தாலும் அப்படி போயிட்டு ஒரு ட்ராவல் பண்ணிட்டு வாங்க, நல்லதாக இருக்கும். ஆலய தரிசனம் சாப விமோசனம், கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பதை அறிந்தவர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். ஆகவே உங்களுக்கு இந்த தை மாதம் சிறப்பாக இருக்கிறது.